ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காமனாக எல்லா சாரீக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான். ஈஸியாக எப்படி குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனுக்கு எந்த ஒரு ட்ரேசிங்கும் தேவையில்லை. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெக்லைன் மார்க் பண்ணிவிட்டு எப்பயும் போல் டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸுமே எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரியான காமனான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸுமே நான் இதில் ட்ரை பண்ணல. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைனை. நெக்ஸ்ட் ஒரு லைன் ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஜரி தான் யூஸ் பண்ணுவேன். சேம் இங்கேயும் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து எல்லா சாரீக்கும் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் வேறு எந்த கலர்ஸுமே யூஸ் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் பேஸ்லேயே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் காமனாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே இந்த டிசைனுக்கு நல்லா சூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டோன் செயின் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்டோன் செயினுக்கு அப்புறமா அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் ரவுண்ட் பீட்ஸ் கொடுக்குறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம 4 சைஸ் தான். பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் 2 பீட்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. மற்ற எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் தனித்தனி ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ரவுண்ட் பீட்ஸ் வந்து மற்ற இடத்துல யூஸ் பண்ணுறத விட நெக் லைனுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு கிராண்ட் லுக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நெக் லைன் மட்டும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நெக்லைன் ஃபுல்லாகவே இந்த பீட்ஸ் கொடுத்துட்டு அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கட்டிங் குந்தன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டோன்ஸ் தான். பார்த்திங்கனாலே தெரியும், அதில் சின்ன கட்டாக இருந்த மாதிரி ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டில் இருக்குது. ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் காமனாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூவாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட் கொடுப்போம். ஸோ ப்ராப்ளம் இல்லை, க்ளூ கொஞ்சம் அதிகமானாலும். பட் நமக்கு சேஃப்டி கொஞ்சம் முக்கியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ளூ அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறமா இந்த 2 ஸ்டோன்ஸ்க்கும் சென்டரில் ஒவ்வொரு பீட் லைன் கொடுத்துருக்கேன், லோடிங் மாதிரி. இதில் வந்து ஸ்டோன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. நீங்கள் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டுமே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம், அதுவுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம்ல ஸ்டோன் செயின்ஸ், அதே மாதிரி ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இதில் இன்னொரு லைன் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி மோட்டி, சென்டரில் ஒரு இட்லி மோட்டி வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளவரிங் எஃபெக்டில் இருக்கும். சேம் இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதே தான் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் சென்டரில் வர மாதிரி ஃபிட்டிங் குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் குந்தன் தான். ஸ்கொயர் ஷேப்ஸை கொஞ்சம் டர்ன் பண்ணி ஒரு டைமண்ட் ஷேப்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு க்ளூ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டரில் மட்டும்தான் ஒன்று வச்சுருந்தேன். அது ரொம்ப கேப் இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி 3 இது கண்டினியூவாக வச்சுருக்கேன். அப்புறமா அந்த நெக் லைனில் கொடுத்துருந்த குட்டி ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே ஓவரால் புட்டாஸ்க்கு வர மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் பேக் நெக் டிசைன். ஸ்லீவ் டிசைன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இது ஒரு எல்போ ஸ்லீவ் தான். இதில் பார்டர் லைன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம நெக் லைனுக்கு என்ன கொடுத்துருந்தோமோ அதை இங்கே ஒரு 1 இன்ச் வர மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா சென்டரில் ஒரு 2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். அப்புறமா அகெயின் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து சேம் நெக் லைனில் கொடுத்துருந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்க அந்த 2 இன்ச் கேப்பை வந்து பாதியை டிவைட் பண்ணி இங்கேருந்து மேலேருந்து கீழே வர மாதிரி, கீழேருந்து மேலே வர மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லைன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 சுகர் பீட், அப்புறமா ஒரு ரவுண்ட் பீட், 3 சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், அப்புறமா ஒரு ட்ராப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமா இந்த லைன்ஸோட கேப்லலாம் நம்ம அங்கே போட்டிருந்த புட்டாஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும் அரேஞ்ச் பண்ணி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இங்கே மேலே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் ஒரு புட்டாஸ் போடணும், அவ்வளோதான். இந்த புட்டாஸ் போடுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லாகவே இட்லி மோட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் இட்லி மோட்டி.
நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. எல்லாமே கோல்டன் பேஸ்லேயே தான் பண்ணியிருக்கேன். எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எப்படி ஒரு கிராண்ட் லுக் ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இந்த டிசைன். அண்ட் எல்லா ப்ளவுஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா தான் இது. ஸோ அதுக்காக தான் கோல்டன் கலர் பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த சாரியாக இருந்தாலுமே நம்ம தாராளமாக இந்த டிசைன் வந்து மேட்ச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ட்ரேசிங்குமே தேவையில்லை. ஸோ பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் எஃபெக்டில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் கொடுக்கணும். ஹேங்கிங் கொடுக்குறதுக்கு நம்ம நார்மல் நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் அப்படின்னா சுகர் பீட் நம்பர் 3, அப்புறமா ஒரு நம்பர் 5 பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் டிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லேருந்து கலட்டினதுக்கு அப்புறமா கூட இந்த ஹேங்கிங்ஸ் போடலாம். சேம் இந்த புட்டாஸும் அப்புறமா அங்கே அந்த குட்டி குட்டி புட்டாஸும் அங்கங்கே வர மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக் டிசைன், ஸ்லீவ் டிசைன் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸி தான். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனுக்கு ட்ரேசிங் இல்லை. ஸோ இந்த ப்ளவுஸோட பிக்சர் மட்டும் ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.